Yeah. Hi guys, welcome to another video. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்க போகிறாங்க. சுபாஷ் அப்புறம் தமிழ். நாங்கள் உள்வாக்க வந்திருக்கோம். தமிழரசன் வந்து நம்ம பங்கு இதில் இன்னைக்கு பூரா திருவிழாவில் சுற்றுறது அதுதான் இருக்க போகுது. இன்னைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். திருவிழா வந்து நல்லா பெருசாக இருக்கும். பெருக்கி வரும். தமிழ் ஸ்வீட்டுக்கு வந்து வண்டி நிறுத்தியாச்சுடா. என்னடா கோயிலுக்கு போகலாமா? ஓகே, கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சாமி தரிசனத்தை போட்டுட்டு அப்புறம் தான் பார்க்கலாம். கூட்டம்னா இப்போ எதுவும் கூட்டம் இருக்க மாதிரியே தெரியல. கூட்டம் மத்திய தான் பங்கு வருவாங்க. பூக்களி இறங்குற டைமில் தான் வருவாங்க. பூக்களி எரிஞ்சு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம். பூக்களி பார்த்துட்டு உப்பு போட்டு வரலாம். உப்பு போடுறோம். உப்பு போடுவாங்க. எரியிற அந்த இதில் நெருப்பில் வந்து உப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது உப்பு போட்டு அது ஒரு ஐதீகம். எல்லா பூக்களிலுமே அதே மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பூக்களி வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஏன்டா தமிழ்? ஆமாடா, இங்கே பாரு, அங்கே பார்க்கலாம். வீடியோவில் காட்டலாம். எத்தனை ஊர்லேருந்து இங்கே வருவாங்க? 18 பட்டி சேர்ந்தது. 18 பட்டியிலேருந்து வருவாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோயிலை விட அதுக்கு அடுத்தது நல்லா சிறப்பு பெற்றது நம்ம மாரியம்மன் தான். சொல்லப்போனால் இந்த மாரியம்மன் அந்த மாரியம்மன் எல்லாமே அக்கா தங்கச்சி தான் சொல்லுவாங்க. ஆமாடா, என்னாலே தெரியாமே வந்துட்டு இருக்கேடா. டே திருவிழாவினே பூமீது திருவிழான்னு வந்தாலே அது வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா. கெடா வெட்டு, நாளானிக்கு மஞ்சள் நீர். சரி, ஒரு பிளேட்டா நீ இன்னொரு வாங்கிக்கிறியா? ரெண்டுக்கா. கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்ட பக்தர் அருணாச்சலம் என்பவர் வெட்டுக்காட்டு புதூரை சேர்ந்தவர். அவருடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இருந்து சாமியானா பந்தல் அமைப்பகம் பங்கு. இப்ப கூட்டத்தை பார்த்து எவ்வளவு இருக்குன்னு சுத்தி பாரு. எவ்வளவு இருக்கு இன்னும் 2 மணிக்கு பாரு கும்பல் எவ்வளவு இருக்குன்ட்டு. 2 மணிக்கு மறுபடியும் வருவாப்ப. கம்பத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அடிக்கு மேல இருக்கும். நல்லா ஹைட்டு தான். வீடியோ எடுத்து போட்டு அதே தான் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே தான் ஆரம்பிச்சது. அந்த கம்பம் ஸ்டார்டிங்லேயே தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்பம் ஊனிட்டு தான் 15 நாள் ஸ்டார்ட் நோம்பி. அங்க கோயிலுக்கு போகலாம். பங்கு அப்போ பங்கு ரேஸ் பண்ண என்னடா 5 நிமிஷம் பேசிட்டு ஆளு தாண்டியே போயிடுவாரு தலைவர். முன்னாடி போய் நிப்பாட்டு. பாட்டை கேட்டுட்டு பறக்குறா போடா. தலைவா தலைவா
என்ன தலைவா கூப்பிட வந்தீங்க? என்ன தலைவா ஒரு ஆள் வண்டியில வச்சிருந்தா பாட்டுல நீங்க அப்படியே சேஸ் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்குது. பேர் என்னண்ணே? என் பேர் மோகன்ராஜ். எங்க இருந்து வரீங்க? கரூர். வேலூர். எப்பயுமே அந்த திருவிழாப்ப வந்துருவீங்களா? சரி சரி சரி. சேஸ் பண்ணி சேஸ் நீ மொத்தமா அப்படியா என்ன பங்கு நீங்க குடிப்பாங்க, நாங்க அப்புறம் குடிக்கிறேன். நல்லா இருந்தா ஜம்முன்னு இருக்குண்ணே. இது பாட்டா சக்கரை தண்ணி மாதிரி ஜம்முன்னு இருக்கு. கரூர் தான். பயம் வண்டியில வரும். எங்க இப்பயே கிளம்பிட்டீங்க? இல்லையே இன்னும் வீட்டுக்கு போயிட்டு வரணும். வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்க. சரி சரி. நீங்க சாயங்காலம் வரைக்கும் இருப்பீங்களா? கொண்டு சொல்லிருக்கேன். சரி சரி சரி. எம்ஜிஆர் பாட்டுலாம் போட்டு வருவீங்க. அதான் வந்து வண்டி நிக்காம வந்துட்டீங்க. நிக்காம வந்துட்டீங்க. நாங்க 1/2 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி குடிச்சோம். 1/2 கிலோமீட்டரா? ஆமா, அங்க இருந்து உங்களை 1/2 கிலோமீட்டர் சேஸ் பண்ணிட்டு வரா. என்னடா பாட்டு கேட்டு அந்த குஷியிலேயே அழுத்திட்டு வந்துட்டீங்க. கொடுமை. அந்த பொம்மை கடை தான் நின்றுட்டு இருந்தேன் அவ்வளோ. சரி சரி பரவாயில்ல வா. எவ்வளோ ஒரு சொம்பு? 30 கம்மியா தான் சொல்றீங்க. ஜம்முன்னு இருக்குண்ணே. எல்லாத்துக்கும் அதுலயே போயிட்டு கொண்டு நீ ஃபுல்லா திருவிழால தான். இங்க இருக்கிற எல்லா இடம் நாங்க இங்க இருக்க முடியாது. கல்லு குடிச்சு நேரம் அவங்க வீட்டுக்கார மட்டும் போயிடுச்சு. வீட்டுக்காரமாக கல்லு. ஏன்னா இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல. அவங்க சைட்டு காலி இருக்கும்ல. சைட் அடிக்கலாம். அப்புறம் என்ன சைட் அடிக்கலாம். வந்திருக்காப்புல இல்ல, ஊரு திருவிழாக்கு வந்திருக்காப்புல. மூஞ்சிலாம் நல்லா இருக்குது. டை அடிச்சுன்னா அதனால எனக்கு ரொம்ப வருஷம் விட்டு இப்பயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 வயசு மாதிரி தான் இருக்கிறீங்க. சம்முன்னு சின்ன பையனாட்ட. 67 வயசு ஆகுது. 67 வயசா? அப்படி தெரியலையே. என்ன பண்றீங்க? பனைமர குருத்துலயே வர்றதுதான். பனைமர குருத்து வேற இயற்கையே எதுவுமே கிடையாது. அது அந்த பாலை குருத்து வந்துச்சுன்னா அதுலயே வர்றதுதான். வேற எந்த இது சக்கரை இது மாதிரி இயற்கையா அப்படியே வர டேஸ்டே தான். ஆமா, கல்லுல கலப்பாங்க, இதுல கலக்க முடியும். ஓ சரி 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 சரி. நொங்கெல்லாம் போட்டு தராங்கண்ணா. அது அதெல்லாம் திருநெல்வேலி போடுவாங்க, நம்ம ஆளுக்கு போட மாட்டாங்க. அது எதுக்குண்ணா? டேஸ்ட் வருமா? குளிர்ச்சிக்குதான். வேற ஒண்ணு கண்ணி எரிச்சலுக்காக சாப்பிடுறது, வேற எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லாம் விரும்பி இது குடிக்கிறாங்களே. ரொம்ப லேசியம் மெயினா குடிப்பாங்க. லேடிஸ் அதிகமா குடிப்பாங்க. எனக்கு பார்சல் தான் மெயினா போகும். ஓ, இது என்ன பெனிஃபிட்னா? என்ன இது? கண்ணி எரிச்சலுக்கு, கண்ணி எரிச்சலுக்கு, இந்த வயிற்று புண்ணுக்கு நல்லது. எல்லாத்துக்கும் கிளீன் பண்ணி மாத்திரை செலவு கிடையாது. அதான் மாத்திரை சாப்பிடுறது இப்பதான் நம்ம இதை வாங்கி சாப்பிட்டு ஆஸ்பத்திரி செலவு கிடையாது. ஓகே, அதான் இயற்கையா வரதே நம்ம பண்றதே. இந்த இடத்துல நான் 3 ரவுண்டு வந்துட்டேன். 3 ரவுண்டு இல்ல. நான் பார்சல் ஒரு நாள் இதுல வருவேன். 6 ஒரு முறை. வேற எங்கேயாச்சும் தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கிறீங்களா? இது மாதிரி நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ரவுண்ட்ல வேலூர் பஸ் இல்ல, வேலூர் பஸ் ஸ்டாண்ட் சிவா தேட்டர் இருக்குல்ல? ஆமா, சிவா தேட்டருக்கு தான் மெயினா இருக்கு. ஓ, அங்கேயே தான் இருக்கீங்க. மணி 12 மணிக்கு அங்கே இருப்பேன் டோட்டல். ஓ சரி சரி. ஓகே, திருவிழா டைமுக்கு இங்க வந்திருக்கிறீங்க. சரிண்ணா சரி. திருவிழா கூட இல்ல, சரி நம்ம கோயில பார்க்கணும். அந்த பூக்குழியா பார்க்கணும். ஓ சரி, அதுக்காக தான் பார்த்தேன். சரிண்ணா. சாப்பிடுங்க. அப்பளம் மட்டும் சாப்பிடுங்க. மூணே காமி சாப்பிடுங்க. டேய் தமிழ், என்னடா எல்லாம் கூட்டமாக போகிறாங்க? எங்கே போயிட்டுருக்காங்க? சுபாஷ், நம்ம கோடந்தூர் மணிவேல் வேல் அழைச்சிட்டு வரதுக்காக மக்கள் எல்லாம் ஒன்றா போகிறாங்க. சரிடா, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவாங்க? ஒன்றும்டா, விரதம் இருக்க எல்லாருமே ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு மணி வேலையும் ஆற்றுலேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. ஆற்றுலேருந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா
நம்ம வேல் பூசாரி வந்து ஃபஸ்ட்டு பூக்குழி இறங்குவார். நம்ம ஊர் வழக்கப்படி பார்த்தோம்னா ஆண்கள் எல்லாருமே பூ மிதிப்பாங்க, பெண்கள் பார்த்தோம்னா பூவாரி கொட்டிப்பாங்க நம்ம ஊர் வழக்கப்படி. இதில் வந்து எப்படியும் ஒரு நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு 5000 குறையாம தான் இருப்பாங்க. அந்த 5000 மக்களும் அவங்க வேண்டுதல் நிறைவேறினதன் காரணமாக தான் பூவாரி கொட்டிக்கிறது, பூ மிதிக்கிறதும், இந்த சேத்தாண்டி வேஷம் அதுமாரிலாம் போட்டுப்பாங்க நம்ம ஊரில். பூக்கள் என்னமோ பெருசு மாதிரி இருக்கேடா. ஆமாடா, பூக்களி ரொம்ப பெருசு தான். நம்ம ஊரில் இல்லை, நம்ம தமிழகத்திலே பெரிய பூக்குன்னா அது நம்ம அம்சேட்டை மாரியம்மனோட பூக்களி தான். அதுலேயும் இதோட நீளம் பார்த்தோம்னா 65 அடி இருக்குண்டா. 65 அடின்னு அப்புறம் சும்மாவா? பங்கு நம்ம நன்சை மாரியம்மன் திருவிழா எப்படி இருந்துச்சு நீங்கள்? வேற லெவலாக இருந்தது பங்கு, செம்மையாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கிராம திருவிழானாலே இப்படி தான் பங்கு இருக்கும் எங்கள் ஊரில். அப்படிலாம் இல்லை பங்கு, நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். இந்த திருவிழா வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா வருஷம் நான் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வருஷம் தமிழ் வருஷம் கூப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த திருவிழாவுக்கு நம்ம மீட் பண்ணி பாதி வீடியோ தான் நம்ம கவர் பண்ணிக்கிறோம், ஃபுல் வீடியோ கவர் பண்ணல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்கும். ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க, கரகாட்டம் எல்லாமே நம்ம ஊர்ல எல்லாமே ஸ்பெஷல் தான். எப்பயுமே நம்ம நிறைய வீடியோ மிஸ் பண்ணிட்டோம், நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கிறோம், அதுவே நம்மளால பெரிய விஷயம் தான். சேர்றா பங்க, நெக்ஸ்ட் மீட்டப் என்னடா நீங்கள் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. பாய் பாய் பாய்.